ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். பருப்பு கடையல், உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா கூட்டு தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு அரை மணி நேரம் தான் ஆகும். அரை மணி நேரமே அதிகம்தான். இது மூணுமே நாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம். பருப்பு கடையிலும் அதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டும் செம்மையான காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காய்கறி தேவையானதெல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். 1.5 கப் அளவு சிறுபருப்பை குக்கரில் எடுத்திருக்கேன். இப்போ காய்கறி வெட்டிக்கலாம். பருப்பு கடையிலுக்கு தக்காளி, மிளகாய், பூண்டு, வெங்காயம் இந்த 4 மட்டும்தான் தேவை. 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதை நாம் குக்கரில் சேர்த்துடலாம். பருப்பு கடையில் நம்ம மசாலா எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. காரத்துக்காக மிளகாய் மட்டும்தான். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் 2-3 ட்ராப் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ நாம் குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுங்க. பருப்பு கடையில் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இன்னொரு குக்கரில் உருளைக்கிழங்கு மசாலா கூட்டு செய்கிறதுக்கு நான் உருளைக்கிழங்கை வேக வைக்க போகிறேன். இப்போ இந்த குக்கரில் உருளைக்கிழங்கையும் நாம் வச்சிடலாம். இப்போ 2 குக்கர்லையும் ஒன்று ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கூட்டு செய்கிறதுக்கு மற்ற காய்கறி தேவையானதை எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை பட்டாணி இதுதான் தேவை. அதையும் நாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் வெங்காயம் கூட்டுக்கும், இன்னொரு பக்கம் தாளிக்கிறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நாம் குக்கரில் உருளைக்கிழங்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம சாதத்தையும் அடுப்பில் வச்சுட்டோன்னா நம்மளோட வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ பருப்பு கடையிலும் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு கடையிலுக்கு தாளிப்பு மட்டும்தான் செய்யணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு எடுத்து வச்சிடலாம். கேஸ் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும். இப்போ இது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தாளிப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பருப்பு கடையிலுக்கு நெய் சேர்த்து செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பருப்பு கடையில் இதை சேர்த்துடலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா பருப்பு கடையில் செய்யுங்க. ரொம்பவே ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். இப்போ அவ்வளோதான். கொஞ்சமாக மல்லி இலை தூவிடலாம். பருப்பு கடையில் இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கூட்டும் சாதமும் செய்யலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் சாதத்துக்கு 1 கப் அரிசி, 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசியை நீங்கள் ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும் 1 கப் அரிசிக்கு 2 கப் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஊற வைக்கலை, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா கூட ஒரு 1/4 கப் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா சாதம் சரியான பதத்தில் குக்கரில் வெந்து வரும். இப்போ நாம் குக்கரை அடுப்பில் வச்சாச்சு சாதத்துக்கு. இப்போ உருளைக்கிழங்கை மசிச்சும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பக்கம் சாதம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட்டு செய்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலாவும் சேர்ப்போம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பச்சை பட்டாணியும் நாம் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்மளோட சாதமும் விசில் வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மசாலா தான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். பட்டாணி நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் எடுத்துருக்குறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா ஒட்டி வரணும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பருப்பு கடையல், சாதம், உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா கூட்டு செய்கிறதுக்கு அரை மணி நேரமே அதிகம். இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.